ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கேஸ். அதில் வந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அந்த வழக்கினுடைய விசாரணையின் தொடர்ச்சியாக அந்த வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் விசாரணை செய்தபோது போதைக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் வெளி மாநிலத்திலிருந்து இங்கே கொண்டு வாங்கி விற்பனை செய்வதாக வாக்குமூலம் கொடுத்ததை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் எஸ்ஐ ஜேசிஸ் காவலர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஹரியானா மாநிலம் சென்று அம்பாலா மாவட்டம் அங்கே சச்சின் கர்க் என்ற ஒரு நபரை கைது செய்து அவரிடமிருந்து 20,000 டேப்லெட் வந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்து அங்கேயே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே இப்போது ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. இந்த நபர் ஏற்கனவே வந்து கரும்புக்கடை பகுதி, குடியமுத்தூர் பகுதியில் டேப்லெட் சப்ளை செஞ்சுட்டு இருந்த 2 பேரை கர்நாடகா மாநிலத்திலேருந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம். ஹூப்ளி, தார்வாட் 2 இடத்துலேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த போதை பொருட்களை, மாத்திரைகளை அறவே ஒழிப்பதற்காக தொடர்ந்து தனிப்படை செயல்பட்டு வந்ததன் அடிப்படையில் அடுத்தபடியாக ஹரியானாவிலிருந்து இந்தியா மார்ட் மூலமாக ஆர்டர் செஞ்சு அதிலிருந்து வாங்கி வைக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சு டீம் போய் மிக சிறப்பாக செயல்பட்டு கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நபர் வந்து அங்கே ஒரு 100 டேப்லெட் வந்து 600 ரூபாய்க்கு இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹோல்சேலில். அது இங்கே விற்கிறது வந்து 3000 ரூபாய்க்கு இங்கே கோயம்புத்தூரில் உள்ள நபர்களிடம் விற்கிறாங்க. அந்த நபர்கள் இங்கே வந்து 30,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் அதில் விற்கிறாங்க. ஸோ இந்த